இது வந்து கிச்சன். இந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷன் பண்ணி மாடுலர் கிச்சன் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து அதோட வியூ இது லிவிங் ரூம். இது ஃபுல்லாகவே லிவிங் ரூம். கிச்சன் என்ட்ரன்ஸ்லேருந்து இப்படி இருக்கும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு போகிறோம். உடச்சி எடுத்துகிட்டு புதுசாக தான் வந்து பண்ண போகிறோம். பேஸ் யூனிட், அப்பர் யூனிட்லாம் ஒன்றுமே இல்லை. ரோலிங் ஷட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வரும். கீழே வந்து பேஸ் யூனிட். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். நிறைய வந்து நான் சைட் விசிட்லாம் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நிறைய வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து கிரானைட் வந்து போட்டுடுறாங்க. பேருக்கு வந்து கிரானைட்டை வந்து போட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. பட் என்னென்னா கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ரஸ்ட் ஆகி விழுந்துடும் அது. பட் என்னென்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் மாடுலர் கிச்சன் வந்து பண்ணுறதுனால திருப்பி வந்து ஒரு 10 இயர்ஸ் கழித்து திருப்பி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ முன்னாடியே வந்து நீங்கள் ரெனோவேஷன் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு முன்னாடியே வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வால் டைல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளோர் மார்பிள் வந்து போட்டிருக்காங்க ஒயிட். நிறைய பேர் வந்து ஒயிட் மார்பிள் வந்து போடுறீங்க அப்படின்னா கிச்சனுக்கெலாம் வந்து போடவே போடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா கீழே இருக்கிற ஆயிலெலாம் வந்து இழுத்துக்கும். அது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் யூஸ் ஆகும். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எதுவுமே இல்லை இதில். ஏன்னா அந்தளவுக்கு வந்து டட்டியாக இருக்குது. இதில் பாலிஷ் பண்ணாலும் கூட அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாகன்றது வந்து ஃபினிஷிங்ன்றது வந்து வராது. ஆக்சுவலாக வந்து இது உடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து மார்பிள் பாலிஷ் பண்ணலான்ட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பண்ணவே முடியாது. அது இல்லாமல் என்னென்னா இதெல்லாமே பாருங்கள், எல்லாமே ஓட்டையாகி மார்பிளே வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சிட்ருக்கு, உள்ளேருந்து அப்படியே ஹோல்ஸ் ஆகிருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து வராது. அது பண்ணாலும் கூட வேஸ்ட்டு தான் அது. பிவிசி கபோர்டு இது. இங்கேயும் கபோர்டு தான் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே முடிஞ்ச வரைக்கும் வந்து பிவிசிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பிவிசிலாம் போடாதீங்க. நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஏன்னா ஏர் பொல்யூஷன்றது வந்து அதிகமாகிடும் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. இது வந்து என்ட்ரன்ஸ். இது அப்படின்னா இங்கேருந்து அதுதான் என்ட்ரன்ஸ். நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது அதோடய வியூ வந்து இப்படி இருக்கும். இது வந்து யூட்டிலிட்டி. இதுவும் எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்ல தேவை கிடையாது. ஃபுல் வீடியோ வந்து போட்டுருவேன். ஆக்சுவலாக வந்து பாருங்களேன், நிறைய பேர் இப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட்டு தான். நான் இந்த எடுத்துகிட்டு இப்படி வந்து இந்த சைடு வந்து மாற்றிடுவேன். இந்த மாதிரிலாம் ஆகுது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கிட்டு பண்ணிங்கன்னா பெயிண்டிங் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் பாருங்கள் சார். ஓகே, இதாக இருந்தாலும் நம்ம உடச்சி எடுத்துடுறோம் இல்லையா, அதனால் அதை பற்றி பெருசாக வந்து பேச தேவை கிடையாது. இதான் ஓவராலாக கிச்சன். இது வந்து ஒரு சின்ன கிச்சன் தான். அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 10/8 வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8/8 அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது வந்து அப்ராக்சிமேட் சைஸ். இது சின்ன கிச்சன் இருந்தாலும் கூட நம்ம பெருசாக வந்து இதில் வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் நார்மலாக வந்து நினைக்காதீங்க. ஃபைனல் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அதுலேயும் ஃபுல் வீடியோ வந்து போட்டுருவேன். இது வந்து பிஃபோர், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர்னால வந்து இதுக்கப்புறம் வந்து கண்டினியூட்டி இருக்கும். ஆஃப்டர் கிச்சன் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கும். இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ப்ரொஃபைல் ஷட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் சைடும் நெக்ஸ்ட்டாக 2 அப்பர் யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிம்னியோட லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் யூனிட் வந்து ஃபுல்லாகவே வந்து அக்ரிலிக். இதில் வந்து ரோலிங் ஷட்டர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து பேஸ் யூனிட்.
இந்த ரைட் சைடில் இருக்கிற வந்து WPC டோர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து யூட்டிலிட்டி.